தகப்பன் இழந்தவன், தாய் இழந்தவன், தமிழன். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அனந்தன் காடு அப்படின்ற ஒரு அற்புதமான படத்தோட ரிவ்யூ தான். ஓங்கிய பெரும் காடு. அனந்தன் காடு ட்ரெய்லர் பார்க்கும்போதே பரவாயில்ல, இந்த படம் என்னமோ சொல்ல வருது, ஏதோ ஒரு கதையை மையக்கருவா வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க, வேற லெவலில் இருக்கும், அற்புதமா இருக்கும், அட்டகாசமா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த படத்தையே பார்க்க போனோம். பட் படம் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத விலாவரியா நான் சொல்றேன், வாங்க கேட்டுருவோம். ஒரு காலத்துல அனந்தபுரி ஒரு கொடூரமான காடா இருந்தது. அனந்தன் காடு ஜிஜிஎன் கிருஷ்ணகுமார் இயக்கத்தில் ஆர்யா, சுனில், இந்திரன்ஸ் மற்றும் பலர் நடித்து ஒரு அற்புதமான படைப்பா வெளிவந்திருக்கிற படம் தான் இந்த அனந்தன் காடு. வெற்றிவேல் குமரன் இலங்கை அரசாங்கம் பேன் செஞ்ச ஃபக்கிங் டெரர் குரூப் படா உங்களை வழிநடத்துற வெற்றிவேல் குமரன். இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்காவான ரிவெஞ்ச் ஸ்டோரி. அதனால ஒன்றும் புது கதையா இருக்குமாலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. பழிக்கு பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்யா துடிச்சு பொங்கி எடுதுதான் இந்த படத்தோட கதை. ஆனா படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும்ல, அதுக்கத்தான் நாம வந்திருக்கேன். அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லி தொலையேண்டா. இந்த படம் பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்களை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த படம். இலங்கை தமிழருக்குள் ஒரு தமிழரா வாழ்றவர் தான் ஆர்யா. ஒரு கட்டத்தில் இலங்கை போலீசாரால ஆர்யாவை சுத்தி இருக்கிற எல்லாருமே சுட்டு தள்ளுறாங்க. இதுல ஆர்யாவோட ஃபேமிலியுமே சுட்டு தள்ளுறாங்க. தகப்பன் இழந்தவன், தாய் இழந்தவன். எதனால இப்படி சுட்டாங்க, யார் இவங்கெல்லாம் சுட்டது அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்கள பழி வாங்குறது தான் ஆர்யாவோட வேலை. கடைசியில் அவர் பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையே. இந்த தாய் மண்ணோட உண்மையான மகன். ஆர்யாவோட நடிப்பை பற்றி சொல்லணும்னா டோட்டலாக வேற வெரைட்டி. எப்பயுமே நம்ம ஆர்யாவை எப்படி பார்த்துருப்போம், கிட்டா மச்சா, வா மச்சா, ஏன் மச்சா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தானே பேசியிருப்பாரு. இந்த படத்தில் டோட்டலாக அந்த ஸ்பீச்செல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஒரு உக்கிரமான பேச கொடுத்து வேற லெவல் ஆக்டிங் கொடுத்துருக்காரு. நம்ம ஆர்யாவை டோட்டலா வேற பரிணாமத்தில் காட்டப்பட்ட படம் தான் இந்த அனந்தன் காடே. அதனால தான் சொல்றேன், ஆர்யாவோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வேற லெவலு. அது இன்ட்ரோல் பிளாக்லாம் சூப்பராக இருந்துச்சு. திடீர்னு ஒரு இடத்துல வந்து அப்படியே மனுஷன் உக்கிரமா பொங்குவார் பாருங்க, அதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன்லாம் வச்சு வேற லெவலில் ஆக்டிங், அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு நம்ம ஆர்யா. அதுக்கப்புறம் கருப்பு படம் மூலயமா தமிழ் ஆடியன்ஸ் அப்படியே கவர்ந்து இழுத்த ஒரு அற்புதமான நடிகர் யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரன். அனந்தன் காடு படத்துலையும் ஒரு அற்புதமான ரோல் பண்ணியிருக்காருங்க இந்திரன்ஸ். ஆனால் கருப்பு படத்தில் பண்ண மாதிரி ரொம்ப வெகுளித்தனமான கேரக்டர் கிடையாது. இதில் கொஞ்சம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி தன்னுடைய நடிப்பை வேற ஆங்கிளில் கொடுத்துருக்காரு நம்ம இந்திரன். ரத்தத்துல நீ ஆரம்பிச்ச கதையை ரத்தத்தினாலேயே தான் முடிக்க முடியும். இலங்கை போலீஸால எல்லா உறவையும் இழந்த நம்ம ஆர்யா இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது ஒருவரின் உதவியால அங்க இருந்து கேரளாவுக்கு வராது. கேரளாவை ஆர்யாவை பார்த்துக்கிற ஒரு அற்புதமான ரோலை பண்றவர் தான் நம்ம இந்திரன். புள்ளிமானுக்கு புளிய பார்த்தா பயம். நம்ம இந்திரன்ஸ் இந்த படத்துல ஆர்யாவை பார்த்துக்கிற வேலையை மட்டும் பார்க்கலங்க, பயங்கரமான வேலையெல்லாம் பார்க்கிறாரு. இவர் தான் ஹெட்டு. இவருக்கு சுத்தி ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க 4 பேர் ஒன்னா சேர்ந்து சுனில் யாரெல்லாம் போட்டு தள்ள சொல்றாங்களோ எல்லாருமே போட்டு தள்ளுற வேலையை அற்புதமா பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் மியூசிக் காம்படிஷனுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு மனுஷன் பாட்டுலாம் பாடி அசத்தி இருப்பாங்க. அடுத்தது இந்த படத்தில் காட்டப்பட்ட சண்டை காட்சிகள் தான் ரொம்ப கொடூரமாக இருக்கு. ரத்தம் தெறிக்க தெறிக்க சொட்ட சொட்ட பயங்கரமாக எடுத்து வச்சிருக்காங்க. அதுல இந்த பெண்களை போட்டு கொடுமை பண்ற காட்சிகள், குழந்தைகளை போட்டு கொடுமை பண்ற காட்சிகள் சொல்லிட்டு நிறைய வச்சிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் இதுல போட்டிருக்காங்க இந்த மாதிரி பெண்களை கொடுமைப்படுத்தக்கூடாது, குழந்தைகளை கொடுமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி சீன் தான் இந்த படம் ஃபுல்லாவே வருது. அப்படி எவனாவது வந்தா என்னோட மாடம் பார்த்துக்குவான். இந்த மாதிரி பெண்களை கொடுமைப்படுத்துறது, குழந்தைகளை கொடுமைப்படுத்துற காட்சிகள்லாம் குறைச்சிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. குறைச்சிருக்கலாம். ஆனா அப்படி குறைச்சிருந்தா ஆர்யாவோட பழி வாங்குற மோட்டிவ் குறைஞ்சிருக்கும். அதனால இதை காட்டுறாங்க, தப்பு கிடையாது. ஆனா ரொம்ப அதிகமா காட்டாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். தாய் இழந்தவன். அடுத்ததான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சுனில் ஜெயிலில் ஒரு பக்காவான காமெடி ரோல் பண்ணியிருப்பாரு பாருங்க. இதில் அப்படியே அகெயின்ஸ்ட் பார்த்தா ஒரு பக்காவான வில்லன்னா சாதாரண வில்லன் கிடையாது, கொடூரமான வில்லன். ஒரு கட்டத்தில் பார்த்தா இதே இன்னமும் இந்த மனுஷனை வச்சிருக்கீங்க, டப்பு டுப்புன்னு போட்டு தள்ளுங்கடா, என்ன யாரைய சும்மா போய் அடிச்சு விட்டு வந்துடுறேன். அந்த மனுஷனை டப்புன்னு போட்டுருந்தா கதையே முடிஞ்சிருக்கலாம், ஏன் அவனை விட்டு வைக்கிறேன்ற மாதிரி வெறிய உண்டு பண்ணிட்டாரு. அந்த தமிழன் எங்கன்னு சொல்லு, அந்த தமிழன் உனக்கு தெரியாது. ஏன்னா அந்த மனுஷன் பண்ற சேட்டையெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன் உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா, இந்த மாதிரியாம குடும்பப்படுத்துறது அப்படின்ற மாதிரி நம்மளை கேட்க வைக்கிறார் நம்ம சுனில். ஆக்டிங்ல வேற லெவலு.
இந்த படம் ஒரு பக்காவான ரிவெஞ்ச் ஸ்டோரியாவே இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு கதையை காட்டுறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த லெவலுக்கு வேணா போவான், எப்படி வேணா பண்ணுவான், எத்தனை கொலை வேணா பண்ணுவான் அப்படின்றது ஒரு பக்காவான எடுத்துக்காட்டோட காட்டியிருக்காங்க இந்த படத்துல. சொந்த பற்றையில தீட்டின வாளால தான் எதிரியை கொல்லணும். ஒரு அரசியல்வாதி அவரோட இடத்தை தக்க வைக்கிறதுக்காக எந்த லெவல் வரைக்கும் போவாங்களா? ஏன்னா கூடவே இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா எதிரியா மாற்றி அவங்களே போட்டு தள்ள சொல்றாங்க. இந்த மாதிரி கதை அப்படியே மாறி மாறி போகுது. இந்த படத்தில் நிரந்தர நண்பனும் யாரும் கிடையாது, நிரந்தர கெட்டவனும் யாரும் கிடையாது. திடுக்கு 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 திடுக்குன்னு எல்லாமே மாறுவாங்க. இந்த படத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா லோக்நாத் ரொம்ப அற்புதமாகவே மியூசிக் போட்டிருக்காரு. அதாவது இந்த படத்தில் வெறும் துப்பாக்கி சூடு, சண்டைக்களம், கார் ரேஸ் இந்த மாதிரி பரபரன்னு போகுது. இந்த இடத்துல நம்ம எப்படி மியூசிக் போடணும் அப்படின்றத கணிச்சு ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காரு. அந்த பரபரப்பு அப்படியே மியூசிக் மூலமாக நமக்கும் தொத்த வைக்கிறாரு. ஆனால் என்ன ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் ஹையாக வச்சுட்டாரோ அப்படின்ற ஃபீல் மட்டும்தான் தெரியுது. மற்றபடி மியூசிக்கெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு பாட்டு வருது, அது நம்ம பரத் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாரு. பட் பாட்டு ஒரு பக்கம் போகுது, டான்ஸ் ஒரு பக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு தமிழ் அவங்க கூட இருக்கானா? படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனால் படத்தோட நெகட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரத்தம் தெறிக்க தெறிக்க சொட்ட சொட்ட சண்டை காட்சிகள்லாம் படு பயங்கரமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சண்டை தான், எங்கே போனாலும் சண்டை தான், சண்டை 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 சண்டைன்னே இந்த படம் போகிறதுனால மற்றபடி நம்ம செட்டில்டாக உட்காந்து பார்க்குற மாதிரி சீன் கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. மற்றபடி ஃபுல்லாக சண்டை தான். ரத்தத்தில் நீ ஆரம்பித்த கதையை ரத்தத்தினாலேயே தான் முடிக்க முடியும். ரிவெஞ்ச் ஸ்டோரினால ரிவெஞ்சுக்கு மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸிங் கொடுத்துட்டார் போல நம்ம டேரக்டர். எனக்கு ரிவெஞ்ச் ரொம்ப பிடிக்கும், சும்மா பழிக்கு பழி வாங்குற படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் போயிட்டு பக்காவாக ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக பழி வாங்குறாப்ல. அனந்தன் காடு படம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நல்ல படம் தான். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஆடியன்ஸுக்கு ஒரு கியூரியாசிட்டியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பக்காவாக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேகாக போவோம். அதை மட்டும் தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே கதையோட ஒன்றி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம் தான். மற்றபடி இந்த படத்தில் சண்டை காட்சிகளும் ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்லாம் பயங்கரமாகவே இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் ஓகேனா போய் பாருங்கள், இல்லைனா தயவுசெய்து இந்த படத்தை அவாய்ட் பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு அற்புதமான படத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.